பாருங்க சம்மந்தி, நீங்க அடமெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கதான் தூங்கணும்னு சொல்லிட்டேன். ஐயோ இந்த பொம்பளை எங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே. நம்மள தாளாட்டப்படி தூங்க வச்சுட்டு போக அவ்வளோ இருக்கு. இப்போ என்னதையும் செய்யுது. சமந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி. வேணும்னா என் மகனும் மருமகள் கூட ரூம்ல தூங்கட்டான். சின்ன சிரிச்சுக்க நான் எனக்கு கடையில் நந்தி மாதிரியே நான் வெளியில போய் படுத்துக்கிறேன் சமந்தி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வயசானவங்க நீங்க வெளில தூங்கி நாங்க மட்டும் உள்ள தூங்குறதா அதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்களும் இங்கேயே இருங்க, போனா எல்லாரும் போவோம், இல்லாட்டி எல்லாரும் இங்கேயே தூங்குவோம். பாத்தீங்களா என் மகன் என்ன சொல்றானே? அதெல்லாம் மாமியார் மேல நல்ல பாசமா இருக்கா என் மகன். அதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாரும் இங்கதான் தூங்கணும். இங்க வெளியில வந்து தூங்கக்கூடாது சமந்தி. அடிக்கிற வெயிலுக்கு எம்பிட்டு ரொக்கையா இருக்கு, துளி இருக்கு. நீங்க வாட்டுக்கு இங்கே படுத்து தூங்க சமந்தி. நான் போய் கதவை அடைச்சு விட்டு போறேன். வெளியில திறந்துருந்தா உள்ள வெளில வந்துருவீங்க நீங்க. நான் வெளில அடைச்சு விட்டு போயிருவேன். ஆமா பாக்கியா, நீ சொல்றதையும் கரெக்ட். திறந்து விட்டீங்கன்னா சமந்தி நைட்ல கூட வந்து வெளில தூங்கிப்பாங்க. நம்ம கதவை அடைச்சு விட்டு போவோம். வெள்ள நேரத்துல வந்து கல்ல திறந்து தூருவோம். நம்ம போவோம். ஐயோ கதவை அடைச்சு விட்டு போறேன்றாளுகளே. நான் கூட இவளுக்கு போயிருவாளுங்க, வெளியில போய் படுத்துக்கான்னு பார்த்தேன். கதவை வர பூட்டி விட்டு போறேன்றாளுகளே. எப்பா இவளுக்கு என்ன அடிச்சோத்தையும் கொடுத்து இந்த பாடுபடுத்துறாளுங்க. பேசாம நம்ம வீட்லயே இருந்துக்கலாம் போல. இப்ப என்னத்த செய்யறது? எனக்கு ஒன்னும் புரியல. பயமா இருக்குத்த. இன்னைக்கு எப்படி குளிர போதோ, எப்படி நடந்து போறோமோ தெரியல. இது தெரியாம உங்க மகன் வேற இங்க வாருங்க ஈ உட்காந்துருக்காப்ல அவர் வாட்டில. மருமகளே நீ பேசாத என்கிட்ட. நான் ஏதோ வயசானவ தப்பிச்சு வெளில போயிடலான்னு பார்த்தா என்னையும் பிடிச்சதுக்குள்ள ஓட்டு விட்டிய. சரி நம்ம அத்தனை பாவ போனா தப்பிச்சு போனா போறாங்கன்னு சொல்லி விடாம நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் வெளில போய் தூங்கிருப்பேன். இல்ல நீயும் இருன்னு சொல்லி என்ன நிறுத்து போட்டு இல்லை. நீ பயங்கரமான ஆளுமா நீ தெரியுமா? நீ ஏதோ கொஞ்சம் கருப்பில் குளிர தாங்கிடுவேன். நான் வயசான உங்களை எப்படி தாங்குவேன்? நான் தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேனே, நீ விட்டியா அன்னைக்கு? என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசி கேட்காங்க. உங்க வாட்டில பேசி கேட்கட்டும். நம்ம போய் நல்ல பஞ்சமத்தில படுப்போம். பஞ்சமத்திலாம் படுத்ததே இல்லை, ஜாலியா இருக்கும். ஜாலி ஜாலி சூப்பரா இருக்கு பஞ்சமத்தை. அடி புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மளா வெறும் பாயில தான் படுத்துக்கிறது வரைக்கும். இப்பதான் பஞ்சமத்தில படுக்கிறோம். நல்ல சுகமா இருக்கு. இங்கே செட்டில் ஆயிரம் வேண்டியதான் பேசாம மாமியார் வீட்லயும். பாருங்க உங்க மகனை பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இப்ப நல்ல ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் வாட்டில. விடு கொஞ்ச நேரம் தானே, என் பாடு சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெற்ற இன்பத்தை ஒன்றும் பெரிய கொஞ்ச நேரம் கழிச்சு அப்ப தெரியும். இப்பயே குளிர ஆரம்பிக்குது, என்ன செய்ய போறோமோ தெரியல. என்ன மருமகளே அது தானா அடிக்குது, என்னாச்சு? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை காத்துக்கிட்ட அடிக்குதோ என்னமோ. காத்துக்கு அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கடவுளே கடவுளே மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. டேய் குழந்தை பையா, இந்த கதவு தானா அடைச்சு கிடக்கு. இந்த கக்கூஸ் வாயினுக்கு பாட்டை பாத்தியா? ஏண்டா இங்க என்ன நடந்துருக்கு? நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்து பாட்டு படிக்கிருக்க. அதானே இங்க பாரு பேபி, உனக்கு வர சரியே இல்ல. ரொம்ப ஊரா பண்ணிட்டு இருக்க பாத்துக்க. என்ன உங்க வீட்டுல இருக்கும்போது கூட சொன்னடி கேட்டுட்டு இருந்த. நான் சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துட்டு கிடப்ப. எங்க வீட்டுக்கு வந்து இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன மதிக்கவே மாட்டேன்ற. ஃபர்ஸ்ட் நீ எந்திரி. ஈயா ஒரு புதுசா ஒரு பெட், ஒரு ஏசி ரூம் இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா எனக்கு இப்படி மாமியாவும் மருமகளும் வளவளன்னு பேசி கதி கிடைக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சிடும் உனக்கேவும். அதுக்கப்புறம் தெரியும் எதுக்காக அப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு. ஏமா இவ என்னதாம சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் தெளிவாகவும் பேச மாட்டேங்கிறீங்க. நீனாலும் தெளிவா சொல்லுமா? இல்லை குழந்தை பையா, நேற்று ஏசியை போட்டு விட்டு போனா இவங்க மதினியா ஹரி. போட்டா இந்த ரிமோட்டை வச்சு அமுக்குனா ஆஃப் ஆயிரும்னு சொன்னாங்க. ராத்திரி பூரா தேடி பார்த்தா அந்த ரிமோட்டவே காணா. இன்ன வரைக்கும் அந்த ரிமோட் எங்க இருக்குன்னு தெரியல. ஏசி ஓடுன வண்ண மாத்தே இருக்கு. அதை ஆஃப் பண்ண முடியல. ராத்திரி எல்லாம் குளிர் தாங்க மாட்டாப்புல. நாங்கள் ரெண்டு பேரும் பட்ட வாடி எங்களுக்கு தானே தெரியும். ஓடி போய் சோழ படுத்துக்கிட்டோம். இன்னைக்கு அதே மாதிரி குளிர போது நீலாம் நடிக்கு சிலையாக போற. அதுக்கே வேணாம் சொல்லிக்கிட்டேன். தலைப்பாடாமல் ஏசி ரூம் வேணும் ஏசி ரூம் வேணும்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஜாங்க விடவும். ஏமா இல்லாம லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஏசி ரூம்னா குளுகுலுன்னு இருக்கும். குளுகுலுன்றது ஏசி ஓடுறாங்க. அதை விட்டு நீங்க பாட்டுக்கு ஏசி குளுகுலுன்னு இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. பேசாம படுங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் அனுபவிக்க தெரியணும்மா. சும்மா விவரமா உட்காருங்க, நானும் படுக்கிறேன். பேசாம இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும்ல. நடுங்கிறப்ப தானா தெரிய போகுது. நம்ம எடுத்துட்டு பேசணும். நம்ம உட்காரு ஒரு வாரமா. நீங்க ஒரு முட்டாளுக, நல்ல ஏசியத்தான் அனுபவிக்க தெரியாத நீங்க ஒரு முட்டாளுக. டேய் குழந்தை பையா பேசாம படுத்துக்க. சும்மா பாட்டு பாடிக்கிட்டு நக்கல் பண்ணி திரிஞ்ச மூஞ்சி வரைக்கும் என்ன எரிஞ்சு விட்டுறேன் பாத்துக்க. நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஓவரா குளிர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு குளிராது, உங்களுக்கு வேர்க்க போகுது. டெண்டிகாரா டண்டண்டகாரா ஏசி ரிமோட் வாங்க. ஏசியை ஆஃப் பண்ணியாச்சு. இன்னி எப்படி கூலிங் வரும்? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஐயோ அத்தை, ஏசி ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு. நல்ல வேலை தப்பிச்சு போங்க. என்னது ஏசி ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ வாழ்க்கையில முதல் முறையில ஏசியில படுக்கலான்னு வந்தேன். ஏசி ஆஃப் ஆகி போச்சா? கரண்ட் காரணிக்கே அது பொருட்களை ஓட பாவி பையன் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டேன். என்ன மருமகளை சொல்ற? ஏசி ஆஃப் ஆயிடுச்சா? சூப்பர் சூப்பர். ராத்திரிக்கெல்லாம் கரண்டே இருக்கக்கூடாது. ஜாலியா தூங்கலாம் நம்ம பாட்டுக்கு. உங்க ரெண்டு பேரும் கிறுக்கு பிடிச்சிருக்கா? அடிக்கிற வெயில்ல கரண்ட் இல்லாம எப்படி தூங்குறது? இந்த ரூம்ல ஃபேன் கூட இல்ல. ஏசி ஓடனா எப்படி தான் தூங்க முடியும்? அறிவடத்தமா பேசிக்கிட்டீங்க லூஸ்களா. அப்படி சொல்ற அரமண்டல். இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ பேசாம இருக்க அம்முண்டு. இதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கலாம். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசு கேட்கும். இப்ப தெரியாது, போக போக தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேர்த்து கொட்டும்லே. அப்ப தெரியும்படி. காத்தும் இல்லாம ஒண்ணும் இல்லாம உள்ள அடப்பட்டு கிடங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டேன். சென்னல அம்புட்டியும். நீங்க எதையும் திறக்க முடியாதுடி.
சரி மருமகளே, எனக்கு தூக்கம் வருது, சோபாவிலே தூங்கிக்கிறேன், நீங்க கட்டில படுத்துக்கங்க. சரிங்கதா, நானும் படுத்துக்கிறேன், நீங்களும் படுங்க. இன்னும் எங்கிட்ட தூங்குறது? தூக்கம் வந்தா பிள்ளை ஒண்ணும் இல்ல, காத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏசியும் இல்ல, எப்படி தூங்குறது? 2 பேத்துக்கு என்கிட்ட மண்டை கலங்கி போச்சு போல இருக்கு. ஐயோ, இந்த பேச்சை கேட்டு தேவையில்லாம இங்க வந்து படுத்து ஒரு காத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரே வெக்கையா இருக்கு. இந்த டைம் மாதிரி கொட்டை விட்டு இந்த அம்மா வேற தூங்கி இருக்கு. ஐயா, என்ன செய்ய? வெளியில போகலாமா? எந்திரிச்சு பேசாம எந்திரிச்சு நம்ம வெளில போயிருவோமா? இது ரெண்டும் இங்கே கிடக்கட்டும். ஐயோ, நான் ஒரு மண்டது அத்தனை வெளியில கதவை அடைச்சு விட்டு பாருன்னு சொன்னாங்கல்ல, அதை மறந்துட்டு வந்து திறந்து இருக்கோம். அதையும் கதவு திறக்கலையா? வெளியில ஓடி அடைச்சு வச்சிருக்காங்க அவ்வளோ இருக்கு. என்னாச்சு? இவர் என்ன பண்ணிக்கிருக்காரு? கதவு ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு. அப்பா, ரொம்ப வேர்க்குது, ஒரு மாதிரியா இருக்கு திடீர்னு. இப்போ ஒண்ணுமே முடியலையே. ஏங்க என்ன செய்றீங்க கதவு கிட்ட போய்? கதவு இருக்கா இல்லையானே தொட்டு பார்த்துருக்கேன். பேசுறவர் ஒரே வெக்கையா இருக்கு, ஒண்ணுமே முடியல, தூங்க முடியல. எல்லாம் கதவெல்லாம் வர அடைச்சு வச்சு போயிட்டாங்க. உங்க அம்மா ஒரு அறிவாடி கதவை சாத்தி விட்டு போயிட்டாங்க. எங்கிட்டுமே போக முடியல. என்ன செய்யறது? ஒரு மாதிரியா வந்துருக்கு. என்ன இப்படி புளிங்க கிடக்கு? ஏமா மருமகளே, என்னம்மா இப்படி வேர்க்குது? காத்தோட்டமே இல்லை, எந்த பக்கமே பூரா அடைச்சு கிடக்கு. இப்ப என்ன செய்ய? இன்னைக்கு பூரா வெந்து சாங்க எல்லாரும். இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது, நீங்க கொண்டே விடுவீங்கள. ஏலச்சே, உங்க வீட்டுல இப்படி வசதியா இருக்காங்களே, வீட்டுல ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்க கூடாது? அது கூட இல்லாம இருக்காங்க, எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி கரண்ட் பிரச்சனை ஒரு யூபிஎஸ் வாங்கி வைக்கணும், ஒரு ஃபேன் மாட்டணும் ரூம்ல, ஒண்ணும் இல்லாம வச்சிருக்காங்க. சே, இதுக்கு நம்ம வீட்லயே இருக்கலாம் போல இருக்கு. இப்ப இந்த வேக்காட்டுல வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் நான். அது என்னதுடா ஊபிஎஸ்னா? ஏத்த கரண்ட் இல்லாட்டினா எரியும்ல, அந்த எதிர்த்த வீட்டு ரேவதி வீட்டுல கரண்ட் இல்லைனா கூட அவங்க வீட்டுல கரண்ட் இருக்கும்ல, அதைத்தான் சொல்றாரு. அந்த பொட்டியை வாங்கி வச்சா எரிஞ்சுக்கிறோம், அதைத்தான் சொல்லிக்கிட்டாரு. சரி சரி, இதுக்கு மேல உட்கார முடியாது. அந்த போன் எடுத்து உங்க அம்மாளுக்கு முதல்ல போன போடு, இல்லைன்னா கதவை திறந்து விட சொல்லு. உள்ள அம்மாவோட வேண்டாம், அந்த பரம்புக்கு போன போடு, அவன் வரட்டும், கதவை திறந்து விட்டோம், வெளில ஓடி போய் படுத்துக்குருவோம். ஆமாத்த, அம்மாவை கூப்பிட்டா அம்மா லூஸ் மாதிரி என்ன மாதிரி வில்லங்கமா பண்ணிக்கிருப்பாங்க. அந்த பரம்புக்கு போன போடுறேன் இருங்க. ஹலோ ஹலோ நாத்தனாரே, என்ன தூக்கமா? கொஞ்சம் ரூம் வரைக்கும் வந்துட்டு போங்க. ஆமா ஆமா, என் மருமகளுக்கு வந்து இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த காதல் ஒன்று எடுத்து மாட்டிக்கிடுவா, மாட்டிக்கிட்டு என்னமோ பெரிய இந்த டிவியில பேசுறது மாதிரி தான். அதை வச்சுக்கிட்டு ஹலோ ஹலோ தெரிஞ்சுவா. இப்படி வெக்க இவங்களை ஸ்டைலு தேவைப்படாதான் ஸ்டைலு. என்னாச்சு? அந்த பிள்ளை வரேன்னு சொல்லியிருக்கா, வரமே? ஆமா பேபி, வரேன்னு இருக்கா, இப்போ வந்துருவா. என்ன நீ எதுக்கு நீ ஃபோன் போட்டுறீங்க? என்னாச்சு? நீ ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? யாத்தே, சாப்பிட்றதுக்கு வேணாம், ஜீப்படுறதுக்கு வேணாம். இந்த ரூம்குள்ளே யோசி ஓடல, ஒன்றும் ஓடல, ஒரே வெக்கையா இருக்கு, உள்ள படுக்கவே முடியல. கதவை திறந்து விட்டு நீ கூட்ட முடியும் சாமி, நல்ல வேலை வந்து திறந்து விட்டு. ஏமா இந்த ஐபிஎஸ் வாங்கி மாட்டி இருக்க வேண்டியதானே? அது நம்ம அவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காமல, அந்த ஐபிஎஸ் இருந்தால் கரண்ட் வருமாம்ல, நல்லா அம்மா வாட்டிருக்கலாம்ல, கரண்ட் வரா கூட. இப்படி வசதி செஞ்சு வச்சிருக்கீங்க, அதை வாங்கி மாட்டினேன்மா. என்ன சொல்ற கிளவி? இந்த லூசு சொன்ன யூபிஎஸ் தான் இந்த லூசு ஐபிஎஸ்ன்றதா? பரம பாவம், தூக்கத்துல கிருகிருன்னு வரப்போது அவளுக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஐபிஎஸ் வாங்கி மாட்டணுமா? ஐபிஎஸ்னா என்னம்மா? அது என்னத்துக்கு வாங்கி மாட்டணும்? மாடி நாத்தனா, அதே எங்க அத்தை யூபிஎஸ் ஐபிஎஸ்ன்றாங்க. அது வாங்கி வைக்கலையா வீட்டுல? கரண்ட் இல்லாம ஒரே தொல்லையா இருக்கு, படுக்கவே முடியல. திரும்ப ஒரு ஃபேன் நாள் மாட்ட வேணாமா? நாங்க வெளியில வந்து படுத்துக்கிறோம், அதுக்காக திறந்து வர சொன்னோம். அம்மா கதை அடைச்சு விட்டு போயிட்டாங்க. அப்படியா? யூபிஎஸ் தான் சொல்றாங்களா? நம்ம வீட்டில் இருக்கு நீ யூபிஎஸ், அது ஏதோ பேட்டரி போயிடுச்சு, வாங்கி மாட்டணும், அதெல்லாம் மாட்டாம இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, ஏன் கரண்ட் இருக்கே, எங்க ரூம்ல இருக்கே, ஏன் உங்க ரூம்ல மட்டும் இல்லை? ஏதாவது பீஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வெளியோட வந்து படுத்துக்கோங்க. பீஸ் போகல, பிசாசு புகுந்திருக்கு.